மார்ச் 5. ஸோ இந்த மார்ச் 5 பார்த்தீங்கன்னா ரீல் ஃபிலிம்ஸ் டே. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா மூவிஸ் வந்து டிஜிட்டலில் வந்து மேக் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 35mm ரீல்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. அந்த ரீல் மாதிரி இருக்கும், அதில் வந்து அதை யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இந்த மாதிரி ரீல்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ண ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்காக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும். ஈவன் டிஜிட்டலில் கூட பார்த்தீங்கன்னா ரீல் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு கிளாசிக் வந்து இருக்கும். ஸோ அந்த ரீல் ஃபிலிம்ஸ்க்காகவே வந்து இந்த இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா மல்டி பர்சனாலிட்டி டே வந்து சொல்கிறாங்க. ஸோ அன்னியன் படத்தில் வர மாதிரி அந்த மல்டி பர்சனாலிட்டி வியாதி உள்ளவங்களாம் வந்து நம்ம இன்னமும் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மல்டி பர்சனாலிட்டி பீப்புளுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. மல்டி பர்சனாலிட்டி எதனால் வருது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி இந்த நாளை வந்து நம்ம சொல்லலாம். அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா லேர்ன் வாட் யுவர் நேம் மீனிங் டே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கும். அந்த பேருக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக இந்த மார்ச் 5 உங்களுக்கு வேறு ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்தநாளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்தநாள் இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.